போறீங்க? எங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி கொழும்புல இருந்து அதியன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. லியோ படத்தோட விமர்சனங்கள், அதுக்கு பிறகான எதிர்வினைகளுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட இந்த சினிமா செயல்பாடுகளில் ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. கூலி படத்தோட திரைக்கதை, அது சம்பந்தமாக அவர் கொடுத்த பேட்டிகள், அப்புறம் மலையாள படமான கட்டாளனில் அவர் நடித்ததாக சொல்லப்படுற அந்த கேரக்டர், அப்புறம் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அவர் தேர்வு செய்த டைரக்டர் அப்படின்னு பல விஷயங்கள்லையும் அவருடைய முழு ஈடுபாடு இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் உருவாகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? மாநகரம், கைதி மாதிரியான படங்களில் நாம் பார்த்த அந்த லோகேஷ் கனகராஜை இனிமே மறுபடியும் பார்க்க முடியுமா, இல்லைன்னா அவருடைய படைப்பு பயணம் வேறு திசையில் நகர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது லியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணலை. அதாவது லியோ படம் மீதான விமர்சனங்கள்னால அப்படி ஆனதா எனக்கு தோணலை. பட் அதே நேரம் அவருடைய பாதை அப்படிங்கிறது இப்போ நம்முடைய விருப்பத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு லோகேஷ் படம் அப்படின்னால அதுக்குள்ளார ஒரு ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது ஒரு பேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது குறித்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் லோகேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டர்னை வந்து அவர் மாற்றிக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே சொல்கிறேன், இப்போ வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள்லாம் நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய படங்களில் வந்து கதைகளை தேர்ந்தெடுப்பாங்க. பட் லோகேஷ் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பெரும்பாலும் அயல்நாட்டு படங்கள் அதிகம் பார்த்து அதனுடைய தாக்கத்தில் தான் இவங்க கதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லோகேஷ் பார்க்குற பெரும்பாலான படங்கள் அல்லது அவரை பாதித்த படங்கள்ங்கிறது இந்த டைப்பான படங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் அவர் இங்கே லோக்கலைஸ் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் அதற்கு ஒரு வெற்றி கிடைச்சிது, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல, முக்கியமாக கூலி படம். ஆனாலும் வந்து அவருடைய ரூட்டை வந்து அவர் மாற்றிக்கலை, அல்லது ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த டைப்பான சப்ஜெக்டுகள் வந்து பிடித்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் டிசின்னு ஒரு படம் ஹீரோவை நடிக்கிறார். ஆமாம், இதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கதையாக தான் அது தெரியுது. ஒருவேளை அதற்கு வந்து வெற்றியெல்லாம் கிடைக்கலாம். லோகேஷ் கனகராஜ் அடுத்து அல்லு அர்ஜுன் வச்சு படம் பண்ண போகிறாரு. ஒருவேளை அதுவும் இந்த பேட்டர்னில் உள்ள ஒரு கதையாக இருந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி கூட அடையலாம். ஆனால் உங்கள் படங்கள் இந்த சொசைட்டிக்கு என்ன கொண்டு வந்தது அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்காது. அது வந்து லோகேஷ் வந்து புரிஞ்சுக்கணும். மதுரையில் வந்து பழனி குமரன் கேட்டிருக்காப்லண்ணே, நடிகர் அஜித் வந்து 180 கோடி சம்பளம் கேட்குறாரு அப்படிங்கிற தகவல் வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 வருஷத்தில் அவர் 2 படம் நடிச்சிருந்தா ஒரு படத்துக்கு சுமாராக ஒரு 120 கோடி சம்பளம் வாங்கியிருந்தா கூட மொத்தமாக 240 கோடி சம்பளம் அவருக்கு கிடச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அஜித் ஏன் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரு? அதிக சம்பளத்தில் உறுதியாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையா, இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடித்தா அதை விட நிறைய கூட சம்பாதிக்கலாம். பட் சம்பளம்ங்கிறது இங்கே ப்ரெஸ்டீஜாக மாறுது. ஆமாம், அது கௌரவம் உள்ளது. ஆமாம், அஜித் சார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா அவர் இவ்வளோ வாங்குறாருங்கிறது பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த சம்பளத்தை விட்டு அவர் கீழே இறங்கி வரமாட்டேங்கிறார். பட் இவர் சொல்கிறது என்னென்னா, அதே நீங்கள் 2 படமாக நடிச்சிருந்தா அதை விட அதிக வருமானம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. வருமானத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த கேள்வி யூகேலேருந்து மது கேட்டிருக்காப்புல. ஒரு திரைப்படத்தின் மூலமாக கிடைக்கிற வருமானம் அதை தயாரிப்பு செலவோட அதிகமாக இருந்தால் தான் அது ஒரு வெற்றி படமாக கருதப்படும். அதுக்கு குறைந்தது ஒரு வாரமாவது ஒரு படம் தியேட்டரில் ஓடணும். ஆனால் சில திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகி 2 நாளில் அந்த படக்குழுவினர்லாம் கேக்கு வெட்டி வெற்றின்னு கொண்டாடுறாங்க. அது சரியா?
ஒருவேளை முதல் 2 நாட்கள் ரசிகர்கள் விமர்சகர்கள் தரும் பாராட்டுகளை முதன்மையாக எடுத்துட்டு வெற்றி அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே அல்லது அடுத்த நாளோ வந்து ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. இந்த கேக்கு வெட்டுறது, ஆளுயர மாலை போடுறது அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிற ஒரு உத்தி. ஆனால் இப்போ தேங்க்ஸ் மீட்டுன்னு மாற்றிட்டாங்க. ஆமாம், சக்ஸஸ் மீட் என்ன பேரில் இருந்தாலும் அது என்ன கன்வே பண்ணுது? இந்த படம் வெற்றி படம், அதுக்காக நாங்கள் வெற்றி விழா கொண்டாடுறோம், அல்லது இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அதற்கு காரணமான மீடியாக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்போ இதன் மூலம் மக்கள்கிட்ட என்ன செய்தி கன்வே ஆகுதுன்னா இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிறது தான். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதில் வந்து பெரும்பாலும் உண்மை இருக்காது. என்ன அவர் சொல்கிற மாதிரி தன்னை கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த படம் தியேட்டர்லேருந்து இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது எப்படி ஒரு நாளில் 2 நாளில் எப்படி அந்த அளவை வந்து அந்த படம் எட்ட முடியும்? அது வந்து சும்மா மக்களை கவருவதற்கான ஒரு விஷயம்தான். திருப்பூர்ல இருந்து மகாந்த் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காப்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜாவோட அந்த வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டு ஒரு படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்க தனுஷ் நடிக்க போகிறாருன்னு ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. ஏன் அந்த படம் இன்னும் எடுக்கப்படலை? மேலும் இளையராஜாவோட வாழ்க்கையை மையமாக வச்சு இப்படி ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் தானே. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தொடங்குறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன? பிரச்சனைகளை ஒரு பக்கம் எடுத்து வைங்க. ஆனால் இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்று படம் கட்டாயமாக இங்கே உருவாக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளையராஜா மாதிரி ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் பிறந்திருந்தால் அவருடைய லெவலே வேற. ஆனால் அவர் எங்கேயோ ஒரு பண்ணைப்புறத்தில் பிறந்து அவரே முயற்சி பண்ணி இவ்வளோ பெரிய உலக புகழடைந்ததுங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அப்போ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு சாதாரண பையனுக்கும் வரணும்னா இதெல்லாம் கதையாக உருவாகணும், படமாக வரணுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இதில் நிறைய உள்ள குளறுபடிகள் வந்துருச்சு. முக்கியமாக என்னென்னா, இப்போ இளையராஜா வந்து என்னுடைய கதையை படமாக்குறீங்க, அதனால் எனக்கு இவ்வளோ தொகை வேணும்னு அவர் ஒரு தொகையை நிர்ணயித்து கேட்குறாரு. அதை கொடுக்கறதுக்கு நிறுவனம் தயாராக இருக்குது. இந்த படத்தை எடுக்க முன் வந்தவங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் என் பணம்னு கரெக்டாக வாங்கிட்டாங்க. இந்த படத்தில் நடிக்க போகிற தனுஷ்கிட்ட போய், சார் நீங்கள் இளையராஜாவை நடிக்கிறது உங்களுக்கு தான் பெருமை, அதனால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் பாதி வாங்கிங்கன்னு கேட்கும்போது அவர் எப்படி நடிப்பார்? ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அப்புறம் அவரும் வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இவங்கெல்லாம் எப்படி இந்த படத்தின் மூலம் ஆதாயத்தை அடைந்தாங்களோ அந்த மாதிரி அவருக்கும் ஒரு உரிய சம்பளத்தை கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக இந்த படம் மூவ் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் எப்போ அருண் மாதேஸ்வரனை டைரக்டராக இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அப்போவே இந்த ப்ராஜெக்ட் மீதான நம்பகத்தன்மை போயிடுச்சு. ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி இளையராஜாவுடைய பயோபிக்ங்கிறது இந்த சமூகத்துக்கு தேவையான, இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட். ஆனால் அருண் மாதேஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வன்முறை படங்கள் எடுக்கிற ஒரு இயக்குனர். அவர்கிட்ட போய் எப்படி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கொடுத்தீங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த எலியும் தவளையும் காலை கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிச்ச கதை தான். என்ன, தவளை வந்து தண்ணி கீழுக்கும், எலி வந்து நிலத்துக்கு இழுக்குன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான். ஓப்பனிங் சீனே இளையராஜா ஒரு ஃபைட்டு தான். இல்லை என்ன கேட்டால் இந்த காம்பினேஷன் இப்படி ஒரு படம் வராமல் இருப்பது தான் நல்லது. அது வந்து வேற ஒரு சிறந்த இயக்குனருடைய இயக்கத்தில் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து தமிழில் எடுக்கவே கூடாதுங்கிற, இதை வந்து ஒரு ஆங்கில படமாக உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரு படைப்பாக இது வரணும். சரியான நம்ம காந்தி படம், நேரு பயோகிராஃபி பற்றியெல்லாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி இளையராஜாவுடைய வாழ்க்கை கதை அப்படிங்கிறது ஒரு ஆங்கில படமாக அது வரணும். அதுதான் ஒரு சரியான விஷயமாக இருக்கும். தமிழில் டப் பண்ணியாவது விடுவீங்களா? இல்லை அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இளையராஜா படம் போது இப்போ தமிழில் வந்து டப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக விடுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு ரீஜனல் ஃபிலிமாக சுருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காப்புலன்னு, டான் படம் ரிலீஸ் ஆன உடனே டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அடுத்து வந்து சிவகார்த்திகனோட இன்னொரு படம் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைக்கா தயாரிப்பில் ரஜினியை வச்சு படம் பண்ண போகிறான்னு செய்திகள் வந்துச்சு. அப்புறமா ஞானி தயாரிப்பில் ஒரு படம் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுதன் தயாரிப்பில் மறுபடியும் வந்து சிவகார்த்திகன் ஒரு படம் நடிக்க போகிறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீனிவாசா சில்வர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு கம்பெனியில் ஒரு படம் பண்ண போகிறாருன்னு செய்திகள் வந்துச்சு. மறுபடியும் ரஜினியை வச்சு படம் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதுவும் கை விட்டுட்டாங்க. சிபி சக்கரவர்த்திக்கு தொடர்ந்து ஏன் இப்படி நடக்கு? டான் படத்தோட வெற்றி விழாவில் சிவகார்த்திகேயன் சிபியை பற்றி பேசும்போது கதையில் யார் எந்த மாற்றமோ அல்லது ஒரு மேம்பாட்டையோ சொன்னாலும் அதை வந்து எளிதில் வந்து இவர் இந்த சிபி வந்து ஏற்றுக்க மாட்டார். அவருடைய கருத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பார்னு சொன்னார். அவருடைய அந்த அணுகுமுறை தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் அமையாமல் போனதுக்கு காரணமா அப்படின்னு கேட்குறாரு.
ஆனால் இந்த இவர் சிபிஐ பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டதாக போது எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு வலைபேச்சு வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடந்த காலங்களில் நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படி தொகுத்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனருடைய காம்பினேஷனில் போய் ஒரு படம் வந்து ட்ராப் ஆகுது அல்லது போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ சிபி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஏன் வந்து ட்ராப் ஆச்சுன்னா அதுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள். அது பெரும்பாலும் வந்து சிபியுடைய மேல் தவறு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ரஜினியும் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினி ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சுல்ல, அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு. இவர் என்னன்னு கேட்டால் பட்ஜெட்டை வந்து இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ரஜினி கிட்ட போய் அவர் குறித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்களை போய் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், சார் 200 கோடிக்கு குறைய மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இவர் ரஜினி கிட்ட போய் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து இவரை பற்றி சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் அப்படியா, நான் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, அப்போ ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து இதானதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சைடில் வந்து டிலே பண்ணாங்க. அதனால தான் இவர் வெறுத்து போய் என்னடா அது நம்ம வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு வெற்றி கொடுத்தோம், நம்மளை இந்த மாதிரி காக்க வைக்கிறாரே அப்படின்னு கிளம்பி தான் நானி படத்துக்கு போனது. அங்கே போனோன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் இவருடைய சப்ஜெக்டை மட்டும் வாங்கிட்டு இவர் அனுப்பிச்சிடலாங்கிற மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுனால இவர் அங்கேருந்து வந்தார். அதுக்கப்புறம் இப்போ ரஜினி படம் கமிட் ஆனது எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு கதை சொல்கிறாரு, ரஜினிக்கு பிடிக்குது, அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணியாச்சு, அங்கே செட் ஒர்க் நடக்குது. திடீர்னு துரந்தர் 2 ஓடினதுனால இவரை கூப்பிட்டு நீங்கள் இதையே மாற்றுங்கன்னு சொன்னதுனால இவர் முடியாதுன்னு சொல்லி அதில் பிரச்சனையாச்சு. அதனால் இவருடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய ட்ராப் ஆனதுக்கும் வெவ்வேறு காரணங்கள். பட் அதே நேரம் இவர் கேட்குற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு பிடிவாதமான நபராக இருப்பது அப்படிங்கிறது அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் கதையில் அவர் வந்து நம்பிக்கையோடு இருக்கார். அதனால வந்து இல்லைங்க இதை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.